வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பச்சை சிறகு அவரை அந்த விதை தான் இன்றைக்கி போட போகிறோம். ஒரு 7 விதை இருக்குது. நம்ம வந்து கத்தாழை தண்ணி எடுத்துருக்கேன், அதில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பச்சை சிறகு அவரை வந்து ஒரு 1/4 மணி நேரம் தான் ஊற வச்சு, ரொம்ப நேரம் ஊற வைக்கல. இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் அந்த க்ரோ பேக் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் தான் போட்டு விதைக்க போகிறேன். நான் இது உங்களுக்கு முளைச்சி வந்த பிறகு காட்டுறேன். பச்சை சிறகு அவரை வந்து நான் போகிறது இதான் ஃபஸ்ட் டைம். வளர்ந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். பச்சை சிறகு அவரை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 days ஆகிருக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம். இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். 2 ஒன்று குட்டியாக ஒன்று வந்திருக்கு. 7 போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு 5 முளைச்சி வந்திருக்கு. இது ஆமணக்கு செடி மாதிரி இருக்கு. இது தானாக முளைச்சி வந்துருக்கு. சரி, நான் வளர்ந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பச்சை சிறகு அவரை போட்டு 164 ஆயிருக்கு. ரொம்ப நாளாக பூ எடுக்காமல் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நிறைய பிஞ்சு வந்துருக்கு. மேலெல்லாம் கூட கொடி பரவிட்டு இருக்கு. நிறைய பிஞ்சு வந்துருக்கு. இது இன்னும் நல்லா பெருசாக வளர்ந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பச்சை சிறகு அவரை நம்ம போட்டு வந்து பார்த்திங்கன்னா 31 நாள் ஆயிருக்கு. இது வந்து கொஞ்சம் முத்தனா மாதிரி தான் இருக்குது. அங்கே பறிச்சிக்கலாம். ஒன்று நான் எங்கள் மாடி தோட்டத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம். வந்துச்சு. மூணு இருக்குது. உள்ள ஒரு 2 இருக்குது. இருங்க படிச்சுட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பச்சை சிறகு அவரை வந்து அறுவடையாக வந்து 2, 4, 6, 8 படிச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு 3 நல்லா பெருசாக இருக்குது. மீதெல்லாம் சின்னதாக இருக்குது. இன்னும் நிறைய பூ எடுத்துருக்கு. நான் பறிக்கும் போது எல்லாம் ஃபுல்லாக சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பச்சை சிறகு அவரை போட்டு பார்த்தீங்கன்னா 40 நாள் ஆயிருக்கு. 31 நாள் ஆல்ரெடி ஒரு 4 காய் பறித்தேன். இப்போ வந்து நிறைய காய்ச்சிருக்கு. நம்ம மாடி தோட்டத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஒரு 4 விதை தான் போட்டேன்னு நினைக்கிறேன். பச்சை சிறகு ஒரு 4 விதை. அதுக்கப்புறமா வந்து சிகப்பு சிறகு வரை ஒரு 4 விதை. ரெண்டு போட்டேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இது சிகப்பு சிவரை வரை ஒன்று கூட முளைக்கல. அது ஏன்னு தெரியல. நான் அது ட்ரை பண்ணுறேன், வாங்கலாம் விதை திரும்பி அகைன் போடலான்னு. எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. ஃபஸ்ட் டைம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் பச்சையாக கூட சாப்பிட்டேன் ஃபஸ்ட் டைம் பறிக்கும் போது. வீட்டுக்குள்ள நிறைய பேர் சாப்பிட்றத பார்த்துருக்கேன், நல்லா சாப்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய கிடச்சிருக்கு எனக்கு பச்சை சிறகு அவரை. செகண்ட் அறுவடை. ஃபஸ்ட்டு ஒரு 4 பறிச்சேன். நிறைய கிடச்சிருக்கு. இது வந்து நான் விதைச்சி ரொம்ப நாளாக பூவே எடுக்காமல் இருந்தது நான். ஆனால் அப்படியே விட்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தேன். மழை பெஞ்சிச்சு பாருங்க. நல்லா பூ நிறைய விட்டு நிறைய வந்துருக்கு. இது கொஞ்சம் முத்திட்டுருக்கு. இது மீதி எல்லாமே இலசாக தான் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நாட்டு தக்காளி இருந்துச்சு, ஒரு லைபீரியா தக்காளி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பச்சை சிறகு அவரை வந்து இதை நான் ஃபஸ்ட் டைம். இது வரைக்கும் நாங்கள் வந்து இது கடையில் எங்கேயுமே கிடைக்கல இது. பட் நாங்கள் வீட்டில் மாடி தோட்டத்தில் விதை போட்டு வளர்த்து இது பண்ணிட்டோம். நான் இது விதத்துலேருந்து அறுவடை வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.